ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம டேனரியஸ் டார்கரியனோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேனி வந்த புதுசில் என்னை சுத்தமாக ட்ரஸ்டே பண்ணல அண்ட் என்கிட்ட ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணா. அவள் எப்படி பிஹேவ் பண்ணா நீங்களே பாருங்க. டேனியும் ஒரு பொண்ணு தானே. ஸோ ஒரு பொண்ணோட ட்ரஸ்ட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கு நம்மளும் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா டேனி அவளாவே வந்து அவளோட கூண்டில் இருந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி நான் கை நீட்டுற இடத்துக்கு என் கையை வந்து ரீச் பண்ணணும், என்கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி அவளாவே ஒரு ட்ரை பண்ணா. இந்த பாண்டிங் வரதுக்கு எனக்கும் அவளுக்கும் ஒரு 1 month கிட்டேயாச்சும் டைம் எடுத்துச்சு. இப்படி இருந்த டேனி தான் இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்து இப்படி இருக்கா. டேனி என்கிட்ட வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 monthsக்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ட்ரஸ்ட் பண்ணுவா. அண்ட் என்னை நம்பி என் கையிலேயே வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பா. அண்ட் என்கிட்ட அப்பப்போ இப்படி ஜாலியாக ஏதாச்சும் ஓடி பிடிச்சி விளாண்டுகிட்டு இருப்பா. இந்த மாதிரி ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு நம்ம ரொம்ப அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னதான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் கண்டிப்பா இவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பேரா தான் ஏகன் டார்கரியனை வாங்க. நீங்களும் சுகர் கேரர்ஸ் வளர்த்தீங்கன்னா டைம் எடுத்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க டெய்லி. அப்பனா தான் அவங்க உங்க மேல ஃபுல் ட்ரஸ்ட் வச்சு உங்க கூட பாண்ட் ஆவாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நீங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களே வந்து டைம் எடுத்து பாண்ட் ஆவாங்க. அண்ட் ஒன்ஸ் அவங்க பாண்ட் ஆயிட்டாங்கன்னா உங்களை விட்டு போகவே மாட்டாங்க.